எல்லா புகழும் நம்மை படைத்த இறைவன் ஒருவனுக்கே. அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம், நமஸ்தே. நாம் அனைவரும் இந்தியர்கள் என்பதில் பெருமிதம் கொள்வோம். நான் பாத்திமா பேகம். கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளை, இன்னைக்கு நான் எதை பத்தி பேச போறேன்டா, எனக்கு ஒரு போன் பண்ணி ஒரு சகோதரி அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த வேதனையான, கொடுமையான நிறைய விஷயங்களை கண்ணீர் மல்க என்கிட்ட சொன்னாங்க. அதைத்தான் நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். அந்த சகோதரி யாருன்னு எனக்கு தெரியாது. முன்ன பின்ன நான் அவங்கள பார்த்ததும் கிடையாது. அவங்க என்னுடைய வீடியோ பார்த்துருக்காங்க. இப்போ நான் பேசின வீடியோ பார்த்துருக்காங்க. அந்த வீடியோ பார்த்துட்டு ரொம்ப தூரத்துல இருந்து எனக்கு கால் பண்ணாங்க. அது ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க அந்த ஃபோன் நம்பரை தேடி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு 10, 11வது நபர்கிட்ட இருந்து அந்த ஃபோன் நம்பர் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதை வாங்கி எனக்கு ஃபோன் பேசுனாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் பேசுனாங்கம்மா. அவங்க மனசுல உள்ள வேதனைகளை அத்தனையும் கொட்டி தீர்த்தாங்க. கண்ணீர் வடித்தாங்க. அவங்க அழுக நான் அழுக ஃபோன்லயே அவ்வளவு ஒரு வேதனையான ஒரு விஷயமாக இருந்தது. அவங்கள பத்தின ஒரு சில விஷயங்களை நான் உங்ககிட்ட சொல்றேன். அவங்க ஒரு நடுத்தர குடும்பத்து பெண்ணா இருந்திருக்காங்க. ஒரு பணக்கார வீட்டுக்கு கல்யாணம் ஆகி போயிருக்காங்க. கல்யாணம் ஆகி போகையில அவங்களுக்கு வயது 14. அவங்க குழந்தை பெற்றிருக்காங்க. இரட்டை ஆண் குழந்தை. வயது 15. 16 வயதுல விதவையாகி இருக்காங்க. நினைச்சு பாருங்க. இந்த உலகமே இரண்டே தெரியாத ஒரு வயதுல கல்யாணம் ஆகி குழந்தை பெற்று விதவையும் ஆகியிருக்காங்க. அவங்க கணவர், அதாவது உடல் உபாதைகள் அதிகமா உள்ள ஒரு மனிதரா இருந்திருக்காங்க. அவங்க வீட்டில் நிறைய பெண் குழந்தைகள். பெண் குழந்தைகளுக்கு இடையில உங்களோட கணவர் ஒரே ஒரு ஆண்மானா இருந்ததால அவங்க ரொம்ப பாசம் கொடுத்துருக்காங்க. அதை இந்த சகோதரர் தவறா பயன்படுத்தி இறைவனுக்கு பிடிக்காத அத்தனை விஷயங்களையும் செய்திருக்காங்க. இதனால் பல நோய்கள் அவங்கள பீடிச்சிருக்கு. அவங்க இறந்து போயிட்டாங்க. அப்போ இவங்க அந்த மாமியார்கிட்ட வாழ்ந்துகிட்டு இருக்காங்களாம். ஆனா நாத்தனார்கள்லாம் ரொம்ப அவங்கள கஷ்டப்படுத்துவாங்களாம். கணவரோட சகோதரிகள், ஒன்னாலே என் சகோதரன் இறந்து போயிட்டான் அப்படியே சொல்லி ரொம்ப கஷ்டப்படுத்துவாங்களாம். அந்த தம்பி ஒரு சகோதரோட பிள்ளையையும் அவங்க இவங்கிட்ட கொடுக்க மாட்டாங்களாம், கண்ணிலே காட்ட மாட்டாங்களாம். இவங்களோட வேலை 24 மணி நேரமும் அவங்க வீட்டுக்கு வேலை செய்யறது மட்டும்தான் வேலையா இருந்திருக்கு. மாமியார் கிடையாது, மாமனார் இருந்திருக்காங்க. இந்த மாமனாரும் கொஞ்சம் இவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி நடக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. அதுல இருந்துதான் இறைவன் அவங்களை காப்பாத்தினதா சொல்லி கண்ணீர் வடிக்கிறாங்க. இன்னொரு விஷயம் சொன்னாங்க தெரியுமா, நான் இன்னைக்கு வரைக்கும் கற்புடையவளா இருப்பேன். இறைவனுடைய அனுகிரகம் எனக்கு முற்றிலும் இருக்கு. இந்த அளவுக்கு என்னை காப்பாத்தினது என்னுடைய இறை நம்பிக்கை, திருமறை, ரசூல்லாவின் பொன்மொழி, தொழுகை, நோன்பு, பொறுமை எல்லாம் தான் என்னை இன்னைக்கு ஒரு கற்புடையவளா ஆக்கி வச்சிருக்கு. நான் அந்த கற்பை காப்பாத்துறதுக்கு ரொம்ப பாடுபட்டேன், ரொம்ப போராடினேன் அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க, 18 வயசுல எனக்கு ஒரு மனசுல ஆசை வந்தது. நம்ம பெற்றோர்கிட்ட சொல்லுவோம், கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாதிரி எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்ட்டு. ஆனா அந்த பெற்றோர் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. நீ கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா அந்த சொத்து தரமாட்டோன்னு சொல்லிட்டாங்க. நீ யாரையும் கல்யாணம் பண்ணாட்டா தான் சொத்து உனக்கு தரதா சொல்றாங்க. உனக்கு சொத்து தான் முக்கியம், உன் கல்யாணம் பண்ணி என்ன பண்ண போற அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதை அவங்க சொல்லும்போது அவங்க மனசு ஆகப்பட்டதும் குரலாகப்பட்டதும் எனக்கு நல்லாவே தெரியுது. எனக்கு அவ்வளோ தழுதலுக்கு. அதான் சொல்றாங்க, எங்க பெற்றோர் இன்னமும் எங்க பெற்றோர் தகப்பனாரும் இருக்காங்க, தாயும் இருக்காங்க, என்னுடைய சகோதரர் இருக்காங்க, என்னுடைய சகோதரிகள் இருக்காங்க. எல்லாருமே மனைவி மக்களோட, பெண்டாட்டி பிள்ளைகளோட சந்தோஷமா தான் வாழ்றாங்க. எனக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இறைவன் தந்திருக்காண்டா அது அவனுடைய விருப்பமா இருந்தாலும், நானும் சாதாரண பெண் தானே. எனக்கும் உணர்வுகள் இருந்திருக்கும் இல்லையா. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் என்னுடைய உணர்வுகளை அடக்குறதுக்கு. இன்னைக்கு நான் முழுமை அடைஞ்சிட்டேன். இருந்தாலும் நான் அந்த வயதுல நான் வடித்த கண்ணீர், என்னுடைய உணர்வுகளை அடக்க நான் பட்ட கஷ்டம். வீட்டை விட்டு வெளியில போக முடியாது. என் முகத்துல யாரும் முழிக்க பயப்படுவாங்க. எங்கேயுமே எதுவுமே இந்த உலகத்துல என்னெல்லாம் சந்தோஷம் இருக்கோ அதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது.
நான் எதையுமே பார்த்தது கிடையாது அப்படின்னு சொல்லி அவ்வளோ விஷயங்களை சொல்ல சொல்ல எனக்கு அவ்வளோ ஒரு ஆச்சரியமா இருக்குது. இப்படிலாம் நம்ம மார்க்கத்துல, ஒரு முஸ்லீமான மார்க்கத்துல மக்கள் இப்படி இருக்காங்களா? கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இப்படியும் ஒரு மோசமான மனசாட்சி இல்லாத பெற்றோரே இருந்திருக்காங்களா? மத்தவங்கள விடுங்க. பெற்றோரே இப்படி இருந்திருக்காங்களே! சொத்துக்காக தன்னுடைய மகளுடைய உணர்வோட விளையாடிட்டாங்களே! அப்புறமேட்டா சொல்றாங்க, இன்னைக்கு அவங்க பசங்க கூட அவங்க கூட இல்லையாம். அந்த சகோதரிங்கள வளர்த்து, அவங்க பொண்ணுகளையே கட்டி எல்லாரும் வெளிநாடுக்கு போயிட்டாங்களாம். சரி இன்னைக்கு என் கூட யாருமே இல்ல. எங்க பெற்றோர் கேட்ட சொத்து இருக்கு. எனக்கு எதுவுமே இல்ல இப்போ. இறைவன் மட்டும் தான் எனக்கு இருக்கான். அவனோட உதவியோட நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். ஆனா எவ்வளோ காலமா எனக்கு தெரியல. இறைவன் என்ன நல்ல முறையில என்ன ரூஹ கைப்பற்றிட்டு போகணும். துவா பண்ணுங்கன்னு சொன்னாங்க. நாமும் அவங்களுக்காக துவா பண்ணுவோம். அவங்க சொன்ன விஷயத்தெல்லாம் நிச்சயமா என்னால அவ்வளோ சொல்ல முடியாது. அவங்களுடைய அந்தரங்க உணர்வுகள கூட அவங்க அதுநாள் வரைக்கும் யார்கிட்டயுமே சொன்னதே இல்லையாம். அப்படி சொல்லி அவங்க அழுதாங்க. அந்த அளவுக்கு அவங்க மனசு அவ்வளோ புண்பட்டு இருந்திருக்கு. இப்ப நான் இங்க என்ன சொல்றேன்டா, பெற்றோர்களே இறைவன் பாதுகாக்கட்டும். ஆணோ, பெண்ணோ யாரும் இளம் விதவையாக கூடாது. என் இறைவா, என்னுடைய அனைத்து மக்களையும் காப்பாற்றுவாயாக என்று நான் கூறித்தான் இந்த விஷயத்த சொல்றேன். அப்படி இறைவனின் விருப்பமா ஒரு சில விஷயங்கள் நடந்திருந்தா, ஆண்களுக்கு பிரச்சனை இல்ல, திருமணம் பண்ணி வச்சிருவாங்க. ஆனா பெண்களை சற்று கவனியுங்க. சொத்துக்காக அவங்களோட வாழ்க்கையை நாசமாக்காதீங்க. அவங்களோட உணர்வுகளோட விளையாடாதீங்க. அப்ப நீங்க அந்த வயதை நீங்க கடந்து வந்திருக்கீங்க. நீங்களும் உங்க கணவருமா இருக்கும்போது அந்த மகள் பார்த்தா அவங்களுடைய மனசு என்ன மாரி இருந்திருக்கும்? அவங்க சொன்னாங்கம்மா. அதனால நான் சொல்றேன். அந்த உணர்வுகள பத்திலாம் அவங்க சொன்னாங்க. தயவு செஞ்சு இந்த மாரி பண்ணாதீங்க. உங்க பிள்ளைகளின், இளம் விதவைகளின் உணர்வோடு விளையாடாதீங்க. அவங்க மாணான்னு சொன்னா கூட நீங்க அவங்களுக்கு எடுத்து சொல்லுங்க. பிற்காலம் இந்த மாரி இருக்கும்னு எடுத்து சொல்லி அவங்களுக்கு நல்ல முறையில திருமணம் பண்ணி வைங்க. நல்ல பெற்றோர்கள் இருக்கிறாங்கல்ல, அத பத்தி நான் வாங்க இதுக்கு முன்னாடி அந்த வீடியோ அவங்க பார்த்துருக்காங்க. அத பார்த்துட்டு எனக்கே அவங்க இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு என்னுடைய நம்பர் எவ்வளோ தூரத்துல இருந்து வாங்கி கால் பண்ணாங்க. அதனால கண்ணியமிக்க சகோதர, சகோதரிகளே, நான் திரும்பவும் சொல்றேன் மக்களே, நல்லா பாதுகாக்கட்டும். அப்படி ஒரு சம்பவம் நடந்து நம்ம வீட்டு பெண் பிள்ளைங்க இருந்தா, அவங்களுக்கு முழு சப்போர்ட்டா இருங்க. ஆறுதலா இருங்க. அவங்களுக்கு அழகான முறையில மறுமணம் செய்து வைங்க. அல்லாஹ் இம்மையிலும் மறுமையிலும் நம் அனைவரையும் பேணி பாதுகாப்பானாக என்று கூறி, இந்த சகோதரி சார்புல உங்க எல்லாருக்கிட்டையும் இந்த வேண்டுகோளை நான் வச்சேன். நாங்க வேண்டிக்கிற சொன்னாங்க நம்ம வச்சோம். மீண்டும் ஒரு செய்தியுடன் உங்களை சந்திக்கிறேன். இன்னும் அனைத்தையும் விரிவாக அலசி ஆராய்வோம். இன்ஷா அல்லாஹ்.